இந்த வேலை உங்களுடைய ஆக்ஞால நீங்கள் வைத்து தியானம் பண்ணுங்கள் என்று நான் பல முறையாக சொல்லி கொண்டு வருகிறேன். ஸோ அப்போ பார்த்தோன்னா இந்த நெற்றி புருவங்களுக்கு நடுவிலே வேலை வைத்து நாம் தியானம் பண்ண அந்த முருகனானவர் நமக்குள் ஒளிர்வார் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கு. நம்மளுடைய லைஃப்ல என்னென்ன விஷயங்களுக்கு இவர் அணுகலாம் நம் அப்படின்னு ஒரு மந்திரம் ஆரம்பிக்கும். அந்த நமசிவாயில வரக்கூடிய பிருத்வி தத்துவத்தை சார்ந்த ஒரு மந்திரம். பிருத்வி தத்துவம் அப்படிங்கிறது பார்த்தோன்னா எர்த் எலிமெண்ட், அதாவது நில தத்துவத்தை சார்ந்ததுன்னு. முதல்ல வரக்கூடிய அந்த 50 மந்திரங்களை ஃபுல்லாக முழுமையாக நம்ம கேட்கும்பொழுது நமக்கு என்ன ஆகுறது அப்படின்னு பார்த்தோம்னா, வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிலையாமையும் நம்ம சரி செய்து கொள்ளலாம். ரிலேஷன்ஷிப் வைஸோ அல்லது பார்த்தோம்னா நமக்கு பண ரீதியாக மெயினாக பார்த்தோம்னா எர்த் எலிமெண்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த நில தத்துவத்தை சார்ந்தது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பஞ்ச அங்கங்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா, அதில் அந்த கரணம் அப்படிங்கிறது வரும். இரண்டாவது 50 மந்திரங்கள்ல பார்க்கணும், நம்ம வீட்டில் யாருக்காவது ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக நமக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கு, எனக்கு பணம் எல்லாம் இருக்கு, ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமா வாழ முடியல, எனக்கு ஒரு சௌக்கியமா இல்லை அப்படின்ற மாதிரியான விஷயங்களா இருந்ததுன்னா அதற்கு எல்லாமே இந்த இரண்டாவது இருக்கக்கூடிய அந்த 50 மந்திரங்களுமே நமக்கு பலன் தரக்கூடியதாக இருக்கும். இந்த நான்காவது வரக்கூடிய அந்த வம் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு அந்த காற்று தத்துவம் நம்ம இப்போ உடல் ரீதியான பிரச்சனைகள் ஏதாவது நமக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் அந்த உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ஆயுள் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சரி பண்ணிடும். சத்ரு சம்ஹார திரிஷதி வழக்கமாக சொல்லக்கூடிய விஷயம்தான். இந்த நாளுமே ரொம்ப முக்கியமான நாள். நம்ம முருகரோட பல மந்திரங்கள் எல்லாமே பார்த்துருப்போம். அந்த எல்லா மந்திரங்களையும் விட இது கொஞ்சம் வசதியானதுன்னே சொல்லலாம். ஏன்னா இது சிவசக்தி இரண்டையுமே உள்ளடக்கிய ஒரு விஷயம். இந்த பஞ்சபூதங்களையும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய விஷயம் நம்ம பஞ்சாட்சர பிரயோகம்னு சொல்கிற மாதிரி இப்போ ஒரு ஷடாட்சர பிரயோகத்துக்கு அந்த பஞ்ச அக்ஷர பிரயோகமும் சேர்த்து அந்த அதோகமும் சேர்த்து வரக்கூடியதாக இருக்கும். இப்போ பார்த்தோன்னா நம்மளுடைய லைஃப்பில் என்னென்ன விஷயங்களுக்கு இவர் அணுகலாம், இந்த ஒரு மந்திரத்தினால நம்மளால் பூர்த்தி செய்து கொள்ளலாம் அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்க்கும்பொழுது ஒவ்வொன்றில் ஒவ்வொரு விதமான ஒரு ரூபத்தில் இருக்கார். இப்போ பஞ்சாட்சரத்துலையுமே அப்படி தான். ஒவ்வொருத்தலையும் பிரம்மாவாக, விஷ்ணுவாக, ருத்ரனாக, சதாசிவனாக ஒவ்வொரு விதமான ரூபத்தில் இருப்பார். இதுலேயும் அதே மாதிரியான ஒரு விஷயமாக தான் இருக்கார். அப்போ பார்த்தோன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே அந்த நம் அப்படின்னு ஒரு மந்திரம் ஆரம்பிக்கும். இந்த நம் அப்படின்னு மந்திரம் ஆரம்பிக்கிறது அந்த நமசிவாயில வரக்கூடிய அந்த நகாரம். ஸோ அப்போ அந்த நம் அப்படின்ற ஒரு மந்திரம் அப்படி என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தோன்னா அது பார்த்தோன்னா பிருத்வி தத்துவத்தை சார்ந்த ஒரு மந்திரம். பிருத்வி தத்துவம் அப்படிங்கிறது பார்த்தோன்னா எர்த் எலிமெண்ட், அதாவது நில தத்துவத்தை சார்ந்ததுன்னு. இந்த முதல் மந்திரங்கள் இருக்குல்ல, முதல்ல வரக்கூடிய அந்த 50 மந்திரங்களை ஃபுல்லாக முழுமையாக நம்ம கேட்கும்பொழுது நமக்கு என்ன ஆகுறது அப்படின்னு பார்த்தோம்னா, நிலையாமை அப்படின்றது நம்ம அந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிலையாமையும் நம்ம சரி செய்து கொள்ளலாம், நமக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம், அதை அதுக்கு ஒரு ஞானம் பெறலாம்னு எடுத்துக்கலாம். நமக்கு ஜென்ரலாக இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் வைஸோ அல்லது பார்த்தோம்னா நமக்கு பண ரீதியாக மெயினாக பார்த்தோம்னா எர்த் எலிமெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது அந்த நில தத்துவத்தை சார்ந்தது அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு பஞ்ச அங்கங்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா, அதில் அந்த கரணம் அப்படிங்கிறது வரும். அந்த நமசிவாயில வரக்கூடிய அந்த இதில் வரக்கூடியது நமக்கு சத்ரு சம்ஹார திரிஷதியில் வரக்கூடிய அந்த நம் அப்படின்ற மந்திரம் முதல் வரக்கூடிய மந்திரம். அப்போது அந்த பண ரீதியான பிரச்சனைகள் நமக்கு அது நிலையாமையாக இருக்கிறது, நமக்கு ஒரு வருமானம் இல்லாமல் இருக்கக்கூடியது ஒரு விஷயத்தில் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அந்த முதல்ல 50 மந்திரங்களை நம்ம கேட்பதன் மூலமாக முழுமையாக அதுக்குண்டான ஒரு பலனை அடைந்து விடலாம். இரண்டாவதாக பார்த்தோன்னா அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மம்னு வரும். அந்த மம் அப்படிங்கிறது பார்த்தோன்னா ஜலதத்துவத்தை சார்ந்தது. ஜலதத்துவம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு சுக்கிரனை சொல்லலாம். சுக்கிரனை அப்படின்னு சொல்லும்போது ஜலதத்துவம் அப்படின் போது இந்த இரண்டாவது 50 மந்திரங்களில் பார்க்கணும், நம்ம வீட்டில் யாருக்காவது ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக நமக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ரிலேஷன்ஷிப் நமக்கு எதுவும் சரியாக வரதில்லை அப்படின்ற மாதிரி, ஒரு கம்ஃபர்ட் இல்லை, எனக்கு பணம் எல்லாம் இருக்குது ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக வாழ முடியலை, எனக்கு ஒரு சௌக்கியமாக இல்லை அப்படின்ற மாதிரியான விஷயங்களாக இருந்ததுன்னா அதற்கு எல்லாமே இந்த இரண்டாவது இருக்கக்கூடிய அந்த 50 மந்திரங்களுமே நமக்கு பலன் தரக்கூடியதாக இருக்கும். ஸ்ரீ மந்திரம். அந்த ஸ்ரீ மந்திரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு அக்னி தத்துவத்தை சார்ந்த ஒரு விஷயமா இருக்கும். இப்போ அக்னி தத்துவம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு கடன்கள் ரீதியான ஏதாவது பிரச்சனைகள், கர்மா ரிலேட்டட் ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அது எல்லாமே தீரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதாவது ரிணம் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம பணமாக வாங்கியிருக்கக்கூடிய கடன்கள் மட்டும் கிடையாது. நம்ம இப்போ போன ஜென்மத்திலேருந்து வாங்கினது, இந்த ஜென்மத்தில் நம்ம எவ்வளவோ பேருக்கு எவ்வளவோ விஷயங்களுக்கு நாம் கடன் பட்டிருப்போம், மன ரீதியாகவும் சரி வேறு ரீதியாகவுமே சரி. ஸோ அது அந்த கடன்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் சரி நம்ம எதெல்லாம் மிச்சம் வச்சிருக்கோமோ அதெல்லாம் அந்த அக்னி தத்துவத்தின் மூலமாக நமக்கு சரியாகும். அது சிம் அப்படின்னு வரக்கூடியதாக இருக்கும். மூன்றாவது இருக்கக்கூடியது. அடுத்தது பார்த்தோன்னா வம். இந்த வம் என்கிற மந்திரம் நான்காவதாக இருக்கக்கூடிய அந்த வம் அப்படின்றது பார்த்தோன்னா காற்று தத்துவத்தை சார்ந்ததாக இருக்கக்கூடியதுன்னு வச்சுக்கோங்களேன். காற்று தத்துவத்தை சார்ந்தது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு காற்று தத்துவம் அப்படின்றது நம்மளுடைய
ஒரு நட்சத்திரம் மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம். நட்சத்திரத்தை சார்ந்தது அப்படின்ற மாதிரியான ஒரு இணையாக நம்ம வந்து பஞ்சாங்கங்களில் நட்சத்திரத்தை சார்ந்தது அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். இதில் ஒவ்வொன்றுத்துக்குமே வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு அந்த 50 மந்திரங்களுக்குமே வந்து ஒவ்வொரு கிரகநிலையின்படி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு விஷயமும் இருக்கு. எல்லா கிரகத்தையுமே வந்து இந்த மந்திரங்களை வச்சு நம்ம வந்து சரி செய்துக்கலாம். அப்போ அந்த கடைசி அந்த வம், அந்த 4வது வரக்கூடிய அந்த வம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு அந்த காற்று தத்துவம்ன்ற மாதிரி இப்போ உடல் ரீதியான பிரச்சனைகள் ஏதாவது நமக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால், அந்த உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ஆயுள் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சரி பண்ணிடும். கடைசியில் யகாரம், இந்த யகாரம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அதுதான் வந்து பார்த்தோம்னா ஆகாஷ தத்துவத்தை சார்ந்தது அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். இப்போ அந்த ஆகாஷ தத்துவத்தை சார்ந்ததுன்னா அந்த தெய்வ அருள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பரிபூர்ணமாக கொண்டு வந்து கொடுக்கக்கூடியது இந்த 5வதாக நம்ம பார்க்குற அந்த 50 மந்திரங்களுமே. அடுத்தது கடைசியாக நம்ம வந்து அந்த அதோமுகம் அப்படின்னு அந்த அதோமுக மந்திரங்களை பார்க்குறோம். அந்த அதோமுக மந்திரங்கள் வந்து நம்ம சிவன் சக்தி இரண்டையுமே வந்து ஒன்றிணைந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த சிவன் சக்தி, அதற்கப்புறம் வந்து பார்த்தோம்னா அவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட அப்படின்ற மாதிரியான முருகர், எல்லாத்தையும் சேர்ந்து அந்த எல்லாருடைய ஒரு மேனிஃபெஸ்டேஷனுமா ஒரு தனியான ஒரு தெய்வமாக அவர் நிற்கிறார். முருகரானவர் அது தனியான ஒரு தெய்வமாக அது மாதிரியாக எல்லாத்தையும் உட்கொண்டு நிற்கிறார் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நமக்கு வந்து சூஷ்மமாக நிறைய விஷயங்களை உணர்த்தக்கூடியதாக இருக்கும் அந்த மந்திரம். இதில் நம்ம வந்து நிறைய விஷயங்கள்ல நம்ம இப்போது இந்த டீகோட் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லி ஒவ்வொரு மந்திரத்தில் என்னென்ன பலன் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து இப்போ இந்த 50 பார்த்தோம் பார்க்குறோம். இந்த இப்படி பார்க்குறோம். அதை தவிர நான் அந்த கந்தசஷ்டி கவசத்தை எல்லாத்துலேயும் வந்து பார்த்தோம்னா குறிப்பிட்டு என்னென்ன மந்திரங்களை சொன்னால் என்னென்ன விஷயத்திற்காக அப்படின்ட்டு கந்தசஷ்டி கவசத்துலேருந்து நம்ம முதல்ல எடுத்து கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த வேல்மாறல் பற்றியுமே நம்ம வந்து என்னென்ன மாதிரியான பிரயோக முறைகள் அப்படின்றது எளிதாக பிரயோகம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக ஒரு குறுகிய நாள்லேயே வேல்மாறலை வந்து நம்ம வந்து மனனம் செய்வதற்கு என்ன வழி அப்படின்றதும் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 300 மந்திரம், அந்த திரிசதி என்று சொல்லக்கூடிய அந்த 300 மந்திரங்களையுமே நம்ம முழுமையாக கேட்டால் தான் ஒவ்வொன்றுத்துக்கு என்னென்ன பலன் அப்படின்னு சொன்னேன். முதல் எடுத்த உடனே பார்த்தோம்னா உங்களுக்கு புதன் ரீதியான பிரச்சனைகள் சரியாகும் அப்படின்னு சொல்லலாம். 2வது பார்த்தோம்னா உங்களுக்கு சுக்கிர ரீதியான பிரச்சனைகள், 3வது பார்த்தோம்னா செவ்வாய் ரீதியான பிரச்சனைகள், 4வது சனி ரீதியான பிரச்சனைகள், 5வது குரு ரீதியான பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரியான விஷயமாக மொத்தமாக இந்த 300 மந்திரங்களையுமே நம்ம வந்து பார்க்கும் பொழுது எல்லா விதமான அந்த கிரகங்களுடைய எல்லா விதமான பிரச்சனைகளுமே நமக்கு வந்து சரியாகும் அப்படின்னு. ஏன்னா வந்து பார்த்தோம்னா சூரியனும் சந்திரனுமாகவும் அவரே இருக்கிறார். அப்போ இந்த நேல் கிரகங்களை பற்றி நம்ம கவலைப்பட தேவை கிடையாது. நமக்கு அது தனிப்பட்ட முறையில் கவலைப்பட தேவை கிடையாது. இருக்கக்கூடிய இவர்களை இப்போ இவரே பார்த்துப்பார் மற்ற எல்லாத்தையும். அப்போ எல்லா விஷயத்தையுமே சரி செய்யக்கூடியது. இதில் பிரயோக முறைகள் எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம பிரயோகங்களை வந்து பார்த்தோம்னா இப்போ வாத்தியார் சொல்லும்போது சங்கல்பத்தில் நம்ம வந்து பார்த்துருப்போம். வசீகரணம், மோகனம், ஸ்தம்பனம் இப்படியெல்லாம் பார்ப்போம் இல்லையா? அப்போ அந்த அஷ்ட கர்மங்கள் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். அஷ்ட கர்மங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த வசியம், மோகனம், ஆகர்ஷணம், ஸ்தம்பனம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா நமக்கு உச்சாடனம் இருக்குது, பேதனம் இருக்குது, வித்வேஷனம் இருக்குது, மாரணம் அப்படின்னு அஷ்ட கர்மங்கள் இருக்குது. இந்த அஷ்ட கர்மங்களும் அஷ்ட சித்திகள்னு சொல்லக்கூடிய அனிமா, மகிமா, கரிமா அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த அஷ்ட சித்திகளும் இருக்குது. அந்த அஷ்ட சித்திகளிலுமே வந்து நம்ம அந்த தேர்ச்சி பெறுவதற்கு அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக இந்த மந்திரங்கள் எல்லாமே இருக்கும். இதில் நிறைய சூஷ்மங்கள் அடங்கி இருக்கின்றன இந்த மந்திரத்தில். ஒவ்வொரு வார்த்தையுமே நம்ம வந்து ஒரு பீஜம்னு பார்க்கறது ஒன்று தனியாக, அது தவிர இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுமே உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா மிகப்பெரிய அர்த்தத்தை கொண்டது. தனித்தனியாக பிரித்து சொல்லலாம். நீங்கள் கேட்கும்போது ரொம்ப ரொம்ப சௌரியமாக இருக்கும். இதெல்லாம் தெரிஞ்சுன்னா நீங்கள் கேட்கும்போது இந்த ஒரு மந்திரத்தை நல்லா தியானம் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ விளக்கம். இப்போது இந்த மந்திரங்கள் ஆரம்பிக்கிறோம். இப்போ இந்த மந்திரங்கள் ஆரம்பிக்கும் பொழுது ஒவ்வொரு மந்திரமும் முடிஞ்ச உடனே பார்த்தோம்னா நீங்கள் அதை தெரிஞ்சுக்கலாம். இப்போ முதல் மந்திரம் அப்படின்னு ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிலதத்துவத்தை சார்ந்தது அப்படின்னு, அது மாதிரியான அந்த நிலதத்துவத்தை உங்களுடைய பண ரீதியான ஏதாவது பிரச்சனைகள் இருந்தது, அதில் நிலையாமை பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் நீங்கள் மனசில் நினச்சிக்கலாம், அதெல்லாம் சரியாகும். அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா நம்ம ஜலதத்துவம் அப்படின்னு சொல்கிறோம். அது ஒவ்வொன்றுக்கு நீங்கள் அது மாதிரியான ஒரு விஷயமாக நீங்கள் மனதிலே பிரார்த்தனைகளை வைத்துக்கொள்ளலாம். ஒவ்வொன்றும் முடிஞ்ச உடனே ஒரு ஆர்த்தி காமிப்போம். அப்போவே உங்களுக்கு தெரிஞ்சு ஒன்று முடிஞ்சுட்டு அடுத்தது ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போவும் இதை செஞ்சுட்டு அடுத்தது வந்து பார்த்தோம்னா ஹோமத்துலேயுமே வந்து பார்த்தோம்னா இதே மந்திரங்கள் தான் இருக்கும். ஹோமத்தில் இன்னும் கொஞ்சம் வேகமாக இருக்கும். அதனால் இதில் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா கேட்க முடியும். இந்த மந்திரங்கள் எல்லாம் நீங்கள் க்ளீனாக கேட்டுக்க முடியும், நல்லா தியானம் பண்ணலாம். நான் பலமுறை சொல்லுவது போல் அந்த வேல் இருக்கிறார் இல்லையா, அந்த வேலை வந்து உங்களுடைய ஆக்ஞாவில் நீங்கள் வந்து வைத்து தியானம் பண்ணுங்கள் என்று நான் வந்து பல முறையாக சொல்லி கொண்டு வருகிறேன். ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா அந்த நெற்றி புருவங்களுக்கு நடுவிலே வேலை வைத்து நாம் தியானம் பண்ண அந்த முருகனானவர் நமக்குள் ஒளிர்வார் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் வந்து அந்த மந்திரத்தையும் கேட்கலாம், அதே மாதிரி உங்களுடைய அந்த நெற்றி பொட்டுக்கு நடுவில் அந்த வேலை கொண்டு வருவதற்குண்டான ஒரு முயற்சிகளை பண்ணுங்கள். தொடர்ந்து அந்த முயற்சிகளை நீங்கள் வீட்டில் பண்ணிக்கிட்டு இருக்கவே உங்களுக்கு வந்து வெகு சீக்கிரம் அது ரொம்ப சித்தி ஆகிடும். யாருக்காவது முதல் தடவையோ 2வது தடவையோ வரலைன்னா கூட நீங்கள் ரெகுலராக அதை செய்யும்பொழுது உங்களுக்கு சித்தி ஆகிடும்.
இது மாதிரி செய்கிறது வந்து பார்த்தோம்னா நீங்கள் முருகருக்கு ஒரு மந்திர ரூபமாக நீங்கள் வழிபடுறோம் இல்லையா, அந்த மந்திர ரூபமாக வழிபடக்கூடியதை விட இன்னும் கொஞ்சம் வேகமாக வரக்கூடியது இந்த வேல் தியானம் அப்படின்றது. ரொம்ப சீக்கிரமாக உங்களுக்கு அதுக்குண்டான அது பலன் எல்லாம் நீங்கள் வந்து பார்ப்பீங்க. ரொம்ப சீக்கிரமாகவே நீங்கள் அதை செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா பார்க்க ஆரம்பிச்சிடுவீங்க. இப்போ அந்த வேல் தியானம் நெற்றி போட்டு நடுவிலே வைத்து வேலை தியானம் செய்வது அப்படின்றது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வருது. அப்புறம் மந்திரங்கள் ஒவ்வொரு மந்திரங்களாக நமக்கு உள்ளே போகக்கூடிய ஒரு மெத்தட் அப்படின்ற மாதிரியான விஷயம் எல்லாம் இருக்கிறது. கூடிய சீக்கிரம் அதற்குண்டான ஒரு உபாசனை மாதிரியாக ஒரு விஷயமாக கொடுக்க முடிந்தால் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். அது முருகருடைய சித்தம். நான் ஒரு தீபம் ஏற்ற சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. வந்து இதில் ஒரு 2 தடவையாக ப்ரீவியஸ் 2 டைம்ஸ், இப்போ இது 3வது தடவையாக ஒரு ஆகர்ஷணம் பண்ணிட்டு இருந்தோம். முதல்லலாம் ஒரு 2 இதில் வந்து அவங்களோட கஷ்டத்தெல்லாம் சொல்லி அதை வந்து அக்னியில் போட்டு அந்த மாதிரியான விஷயங்களாக அதுக்குண்டான மந்திரங்கள் சொல்லி அக்னியில் போட்டு பண்ணியிருந்தோம். இப்போ இது கடைசியாக வந்து அந்த 2 முடிஞ்சதுக்கப்புறம் இது 3வதாக இருக்கிறது. அதனால இதில் வந்து வெறும் உங்களுடைய தேவைகள் மட்டுமே எழுதணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக கொடுத்துருந்தது. இப்போ புதுசாக வந்திருக்கிறவங்க இது வரைக்கும் அந்த மாதிரி விளக்கேற்றாதவங்கெல்லாம் இன்றைக்கி போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் விளக்கேற்றி வைங்க. இன்றைக்கி வீட்டில் விளக்கேற்றி வச்சுட்டு அதே ஒரு விளக்கு உங்களுக்கு இந்த பிரார்த்தனைகள் சொன்ன மாதிரியே நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. பிரார்த்தனை பண்ணிவிட்டு நாளைக்கே அந்த தீபத்தை எடுத்து கொண்டு போயிட்டு நீங்கள் வந்து கோயிலில் வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் அந்த கோயிலில் இருந்துட்டு அந்த தீபத்துக்கிட்டே இருந்துட்டு அதே தீபத்தை அப்படியே நீங்கள் தீபம் அணைஞ்ச உடனே நீங்கள் அந்த விளக்கை வீட்டில் கொண்டு வந்துடலாம். அதை தனியாக வச்சுக்கலாம். அதே சேம் ப்ராசஸ் தான் எல்லாருக்குமே. இன்றைக்கி போகிறவங்க எல்லாருமே வீட்டில் யாரெல்லாம் இன்றைக்கி கோயிலுக்கு போக முடியாதோ அவங்கெல்லாம் வீட்லேயே இன்றைக்கி தீபம் ஏற்றிடுங்க. வெளியூர்லேருந்து கொஞ்சம் பேர்லாம் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பொதுவாக யாராவது வந்து நாங்கள் வந்து ஒவ்வொருத்தங்களும் இந்த ஊரில் இருக்கோம் அந்த ஊரில் இருக்கோம் என்ன பண்ணுறதுன்னு கேட்பாங்க. ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் நல்லா சாட்சியாக இருக்கீங்க. ரெகுலராகவே ஒவ்வொரு தடவையுமே பார்த்தோன்னா எங்களுக்கெல்லாம் முன்னால் வெளியூர்லேருந்து வந்து உட்காந்துடுறாங்க. காலையில் கரெக்டாக வந்து அவங்க தான் ரொம்ப ப்ராம்ப்டாக இருக்காங்க. வெளியூர்லேருந்து வந்திருக்கிறவங்கலாம் நீங்கள் நாளைக்கு தான் வீடு போய் சேருவீர்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருந்தால் ஒன்றும் தப்பு கிடையாது. நாளைக்கு வீட்டில் போயிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த மாதிரியான ஒரு தீபத்தை ஏற்றிட்டு வீட்டில் கொஞ்சம் நேரம் ஏறிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு கோயிலில் வைங்க. காலையில் வேலையில் உங்களுக்கு வந்து வீட்லேயே டைம் போயிடுது அப்படின்ற மாதிரி இருந்தால் காலையில் அந்த வீட்டில் ஏற்றுற தீபம் மட்டும் இருக்கட்டும். அதுக்கப்புறமா நீங்கள் சாயந்தரத்துக்கு மேலே நீங்களாவது அல்லது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய கணவரோ அல்லது மனைவியோ யாரோ அவங்கள வந்து அந்த விளக்கை எடுத்துகிட்டு போக சொல்லுங்கள். எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே தீபம் அந்த கோயிலில் தீபம் ஏற்ற சொல்லுங்கள். அந்த தீபத்தை அதே மாதிரி ஒரு 1/2 மணி நேரம் பார்த்துட்டு இருக்க சொல்லிவிட்டு நல்ல பிரார்த்தனைகள், எந்த ஒரு குறையவோ கஷ்டத்தையோ சொல்லாதீங்க. கஷ்டம் குறைகள் பற்றியெல்லாம் உங்களுக்கு இன்னையோட முடிஞ்சுது அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் இருக்க வேண்டும். இப்போது இந்த மந்திரங்கள் எல்லாம் நீங்கள் நிறைய உள்வாங்கியிருந்தீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால், ஆல்ரெடி நான் அப்பவே சொன்ன அந்த வேல் தியானம் வந்து நீங்கள் தொடர்ந்து பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரியாக இருந்தால் கண்டிப்பான முறையில் அந்த முருகர் எப்பொழுதும் உங்கள் கூடயே இருப்பார். யாருமே வந்து பார்த்தோன்னா ஒரு துளி சோதனையுமே இல்லாமல் வாழ்க்கையை வந்து கடந்து வந்துட முடியாது. அப்படி இருந்ததுன்னா நமக்கு வந்து மீண்டும் மீண்டும் ஒரு பிறவி எடுத்துக்கொண்டே இருப்போம். இந்த ஆசை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து நம்மளை நீங்கி போகாமல் இருக்கும். அதனால தான் நமக்கு வந்து தர்ம அர்த்த காம மோட்சம் அப்படின்னு சதுர்விதமான புருஷார்த்தங்களை சொல்லி வைத்தார்கள். அதனால் நீங்கள் வந்து ஏதாவது சின்ன சின்ன கஷ்டங்களோ கவலைகளோ அதுக்கெல்லாம் வந்தால் நம்ம சுவாமி மேலே ஒரு பழி போடக்கூடாது. அதில் முதல்ல நம்ம வந்து கிளியராக இருக்கணும். ஏதாவது நமக்கு தாங்க முடியாமல் வந்ததுன்னா கூட முருகா நீ வந்து இதை தாங்குற சக்தி எனக்கு கொடு அப்படின்னு தான் கேட்கணும். அதுதான் நம்மளுடைய ஒரு மெச்சூரிட்டியை காட்டக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். ஆனால் இங்கே வந்துட்டு இப்படி போயிருக்கிறது நீங்கள் இதே மாதிரியான ஒரு வேல் தியானம் எல்லாம் தொடர்ந்தால் அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு அவசியம் கிடையாது. நான் வழக்கமாக எப்போவுமே ரொம்ப வருஷமாக சொல்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதாவது குருவை விட வந்து சிஷ்யர்கள் தான் உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இதை நல்லா உள்வாங்கியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய உயரத்தை வந்து வேறு யாரும் தொட முடியாது. அது மாதிரியான ஒரு உயரத்தை தொடுவீர்கள். இந்த தினசரி நீங்கள் வந்து அந்த தியானங்களும் செய்து வாருங்கள். முடிஞ்சதுன்னா இந்த மந்திரங்களை கேட்க முடிஞ்சதுன்னா மந்திரங்களை கேளுங்க. ஆகஸ்ட் மாதத்தில் இந்த ஒரு சத்துர்ஷமார திரிசதி வந்து பண்ணுற மாதிரியான ஒரு எண்ணம் இப்போதைக்கு இல்லை. நம்ம வந்து திரும்ப வந்து செப்டம்பரில் தான் வைக்கிற மாதிரியாக இருக்கும். காரணம் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து ரொம்ப காலங்களாக பல வருஷங்களாக கிட்டத்தட்ட 2013-14 பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சங்கர மடத்திலேருந்து எல்லா மடத்துலையுமே பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு மாதமுமே வந்து கண்டிப்பாக சண்டி ஹோமம் பண்ணுவோம். அது அமாவாசையாக இருந்தால் சண்டி ஹோமத்தை மிஸ் பண்ண மாட்டோம். அந்த சண்டிகாயை வந்து அவளை விட்டாச்சு, ஒரு 4 மாதமாக விட்டுட்டு முருகரை போய் பார்த்துக்கூடா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சா. அதனால் சரி அவர்கிட்ட வந்து பார்த்துட்டு இருந்தோம். முடிஞ்சது நீ ஆடி மாதம் அமாவாசை அந்த சண்டிக்காகவே வந்து காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய நிறைய என்னோடய ஃபாலோயர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்குமே வந்து ரொம்ப ஏமாற்றம் அடைந்து போயிடுவாங்க. அதனால் கண்டிப்பாக இந்த ஆடி மாதம் அமாவாசைக்கு சண்டி ஹோமமாக தான் பண்ணுற மாதிரியான ஒரு பிளான் இருக்குது. எங்களுக்கு இப்போ இருக்கிற ஆஃபீஸில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் வரைக்கும் அக்காமடேட் பண்ண முடியும். உங்களில் யாராவது முடிஞ்சதுன்னா நீங்கள் வந்து கலந்துக்கலாம். நீங்கள் தொடர்ந்து இந்த வாட்ஸ்அப் சேனல் அப்புறம் வந்து யூடியூப் சேனல் ஏதாவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இருக்கிற அந்த 3 சேனலில் ஏதாவது ஒரு சேனலில் கண்டிப்பான முறையிலே தொடர்ந்து ஏதாவது ஒரு விஷயங்களை சொல்லிக் கொண்டிருப்போம். ஒரு சேனலில் மட்டும் இல்லை, இந்த மாதிரியான ஆன்மீக நிகழ்ச்சிகள் நடக்கும்போது கண்டிப்பான முறையில் இருக்கும். வாட்ஸ்அப் சேனல் தொடர்ந்து பார்த்தாலுமே கூட அதில் எல்லா விஷயமுமே டீட்டெயில்ஸ் போட்டிருப்போம்.
அது மாதிரி இப்போ இந்த முருகரோட இந்த ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் இல்லையா, இதை வந்து எல்லாருமா சேர்ந்து பாராயணம் பண்ணுறது அப்படின்றது இவ்வளோ பெரிய மந்திரமாக இல்லாமல் அவருடைய சூஷ்ம மந்திரங்கள் சில இது இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். சூஷ்ம பஞ்சாட்சரம்னு சொல்கிற மாதிரி சூஷ்ம ஷடாட்சரம் இருக்குது. பஞ்சாட்சர பிரயோகம் நிறைய பேர் பண்ணுறது கேள்விப்பட்டிருக்கலாம் நீங்கள். ஷடாட்சர பிரயோகங்கள் பண்ணுறது நீங்கள் யாரும் கேள்விப்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஷடாட்சர பிரயோக முறை வந்து ரொம்ப ரொம்ப எப்படி பஞ்சாட்சர பிரயோகமோ அது மாதிரி தான் பயங்கர சக்தி வாய்ந்தது. நம்மளை வந்து வேறு மாதிரியான ஒரு நபராக மாற்றக்கூடியதாக இருக்கும். நல்ல விஷயத்திற்கு மட்டுமே நம்ம வந்து உபயோகப்படுத்தினால் அதன் மூலமாக பல விஷயங்களை நம்ம வந்து நான் இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த சித்துக்கள் மட்டுமல்லாமல் சித்துக்கள் ஆகட்டும், அதே போல் வந்து பார்த்தோன்னா இந்த அஷ்ட கர்மங்கள் என்று சொல்லக்கூடிய விஷயங்களுமே சரி, அஷ்ட கர்மங்களுமே நம்மளுடைய நல்லவைகளுக்காக கொடுக்கப்பட்டது தான். எதுவுமே ஒரு விஷயம் கூட கெட்டதுக்காக கொடுக்கப்படலை. அதுக்கு நிறைய விளக்கம் கொடுத்துருக்கேன் இது வரைக்கும், என்னென்ன விஷயம் எது எதுக்காக கொடுத்துருந்தாங்க, அது எப்படி இப்போ மாறிடுச்சு அப்படின்னு. ஸோ அது மாதிரியாக நல்ல விஷயத்திற்காக கொடுக்கப்பட்ட அந்த கர்மாக்களும் சரி, அந்த சித்திகளையும் நாம் வந்து இந்த சூஷ்ம ஷடாட்சரத்தின் மூலமாக கண்டிப்பான முறையிலேயே அடைய முடியும். அது ஒரு குரூப் சாண்டிங் மாதிரி முதல்ல எல்லாரையும் ஒரு 200 பேர் வரைக்கும் அகாமடேட் பண்ணிட்டு பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் கூட இருக்கிறது. அது முடிஞ்சால் நான் வந்து இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஏதாவது ஒரு ஞாயிறு தினத்திலே வைப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. அதுக்குமே உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் கலந்துக்கலாம். அதுக்கும் கண்டிப்பான முறையில் கட்டணம் எதுவும் இருக்காது. நம சிவாய.